ஒரு நல்ல படித்த தம்பி ஒரு வேலைக்காக பாருங்க, அவன் இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்றதுக்காக ஒரு தெரு ஓரமா போறான். போற வழியில ஒரு நாய் வந்து அவனை துரத்துது. அவன் வண்டியில இருந்து இறங்கி அந்த நாயை கல்லால அடிச்சு அவன் விரட்டுறான். திரும்ப போகும்போது மறுபடியும் ஒரு 2 நாய், சொறி நாய் துரத்துது. மறுபடியும் அந்த நாயை இறங்கி எப்படி என்னை துரத்தலான்ட்டு அவன் கல்லால் அடித்து அந்த நாயை துரத்துறான். பாருங்க, இப்படி நாயை துரத்தியே அவனுடைய வாழ்க்கை வீணடிக்கப்பட்ட வாழ்க்கையாய் நல்ல வேலைக்கு போக முடியாம தவித்து கொண்டு இருக்கிறான். இதே போல அநேகர் பிரச்சனை பண்றவன், போராட்டம் பண்றவன், உன்னை தப்பா பேசுறவன், நிகழ்ச்சியா பேசுறவனை பார்த்து அவன்கிட்டயே பிரச்சனை பண்ணி உன் வாழ்க்கையை வீணடிச்சு போறீங்க. பாருங்க, இப்படிப்பட்ட சொறி நாய்களுக்கு, தெரு நாய்களுக்கு நீங்க செவிகளை சாய்க்காதீங்க, திரும்ப கூட பார்க்காதீங்க. அது குலைச்சிட்டே இருக்கும். ஆனா நீங்க உங்க காரியத்துல முன்னோக்கி நீங்க செல்ல வேண்டும் என்றால் இயேசுவை முன்னிறுத்தி நீங்க ஓடினால் மாத்திரம் உங்க ஓட்டத்தை ஜெயத்தோடு போக முடியும். யார் பேசினாலும் பரவாயில்ல, இயேசுவை முன்னிறுத்தி நீங்க செல்லுங்க, உங்க ஓட்டம் ஜெயமாய் முடியும். கர்த்தர் உங்கள் நடுவுல பெரிய அற்புதத்தை செய்வார்.